ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாஸ் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கானமியில் ஆர்பிஐ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ப்ளஸ் மானிட்டரி எக்கனாமிக்ஸ் பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதில் ஆல்ரெடி நம்ம 2 வீடியோஸ் கவர் பண்ணியிருக்கிறோம். அதோட கண்டினியூஷனாக தான் இன்றைக்கி நம்ம மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மானிட்டரி பாலிசி அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது இது என்ன மாதிரியான நடவடிக்கை அப்படிங்கிறது நம்ம ஆர்பிஐனுடைய செயல்பாடுகளை பற்றி பார்க்கும்போதே நமக்கு புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி அப்படின்னு நம்மளுடைய மத்திய வங்கி மேற்கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான நடவடிக்கையாக தான் இந்த மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது பார்க்கப்படுதுங்க. ஸோ பொதுவாகவே இந்த மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது இட் இஸ் அ மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் இதை நம்ம மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இட் வில் பி அப்ளிகபிள் ஃபார் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த இந்தியா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ இது ஒரு பெரிய பொருளாதார கொள்கை, அதாவது பெரிய அளவிலான பொருளாதார கொள்கை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ இது மெயினாக எதற்காக உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி மேனேஜிங் த மணி சப்ளை அண்ட் த இன்ட்ரெஸ்ட் ரேட். அப்போ இந்த பேரின பொருளியல் கொள்கையின் அடிப்படையில் நமக்கு எவ்வளவு பணம் அளிக்கப்பட வேண்டும், அதற்கான வட்டி விகிதம் அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் நம்மளுடைய மானிட்டரி பாலிசி அப்படிங்கிற ஒரு விஷயமே உருவாக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த டிமாண்ட் சைடு எக்கனாமிக் பாலிசி யூஸ்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி டு அச்சீவ் மேக்ரோ எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ் லைக் இன்ஃப்ளேஷன், கன்சம்ஷன், க்ரோத் அண்ட் லிக்விடிட்டிங்க. அப்போ இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேக்ரோ எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணவீக்கம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஷார்ட் ஃபார்மில் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீப் மணி பாலிசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதுவே நம்மளுடைய ரிசெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியர் மணி பாலிசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த 2 விஷயங்களுமே நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஒரு நாட்டினுடைய இம்பார்ட்டண்ட்டான மானிட்டரி பாலிசி எதை நோக்கி செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி அச்சீவ் டு த for macroeconomic objectives like inflation, consumption, growth and liquidity. அப்போ இன்ஃப்ளேஷன் பற்றி நமக்கு தெரிகிற மாதிரி கன்சம்ஷனும் நமக்கு என்ன பண்ணப்பட வேண்டும், கரெக்டாக நமக்கு கிடைக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு நமக்கு ரீசன்ட் டைம்ஸில் நமக்கு ஒரு இஷ்யூஸ் கிரியேட் ஆனிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனியினுடைய ரேட் பார்த்தீங்கன்னா அபோவ் 150 கிராஸ் ஆனிச்சு இல்லைங்களா? எதனால் இது 150 கிராஸ் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நார்மலாக நமக்கு பிற நாடுகளை நம்பி தான் நம்ம சில வளங்களுக்காக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு பார்க்க முடியுது. அப்போ பாகிஸ்தானை நம்பி தான் நம்மளுடைய ஆணியினுடைய தேவை அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய இந்த ஆனியனுக்கு தடை விதிக்கப்பட்டது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொருளினுடைய ஷார்ட்டேஜ் நமக்கு கண்டிப்பாக கிரியேட் ஆகும் இல்லைங்களா? அப்போ நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணணும், ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஷார்ட்டேஜஸ் கிரியேட் ஆகாமல் நம்மளுடைய ரெகுலர் கமாடிட்டிஸில் எந்த இஷ்யூஸும் வராத மாதிரி பாதுகாக்கக்கூடிய வேலையை தான் நம்மளுடைய கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணி தரணும் இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரியான ஷார்ட்டேஜ் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொருளுக்கு அதிக தேவை இருக்குது அப்படிங்கிற பொழுது நமக்கு என்ன ஆகும், நார்மலாகவே ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜென்ரல் எக்கனாமிக் பாலிசிஸில் நம்ம கன்சம்ஷன் அப்படிங்கிறதும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா பார்க்கப்படுது. சேம் திங் வில் பி அப்ளிகபிள் ஃபார் த க்ரோத் ஆல்சோ அண்ட் லிக்விடிட்டி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டரி பாலிசியினுடைய இம்பார்ட்டன்ஸாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மானிட்டரி பாலிசி அப்படிங்கிற ஒரு விஷயம் when it was gained அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வாருங்க. அப்போ இந்த மானிட்டரி பாலிசிங்கிற ஒரு விஷயம் உருவாகிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்டன் ஃப்ரைட்மேன் அப்படிங்கிறவர் தான். அவர் இந்த தன்னுடைய ஒர்க்குக்காக he received the Nobel Prize in the year 1976 அப்படின்னு பார்க்கப்படுது. சரிங்களா? அப்போ ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் பெற்ற விஷயமாகவே கருதப்படுதுங்க. அப்போ அது எதன் மூலியமாக வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்டன் ஃப்ரைட்மேனினுடைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு புக்குங்க. அப்போ மானிட்டரி ஹிஸ்ட்ரி ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் டியூரிங் த இயர் 1867 to 1960. அப்போ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இது சம்மந்தமாக. இயர் ஆஃப் கிரேட் டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இந்த உலக பெருமந்தம், இயர் ஆஃப் கிரேட் டிப்ரெஷன், அதாவது கிரேட் டிப்ரெஷன்னா உலக பெருமந்தம் அப்படின்னு ஒரு விஷயம் நம்மால் பார்க்கப்படுது. இந்த உலக பெருமந்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த பீரியட்ல நடைபெற்றுச்சு அப்படின்னா 1929 to 1930 அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரியான காலகட்டத்தில் என்ன ரீசனாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த உலக பெருமந்தம் ஏற்படுறதுக்கு there was a reason behind the Great Depression அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் தாங்க. அப்போ இந்த ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் வாஸ் த மேஜர் ப்ராப்ளம் கிரியேட்டட் ஃபார் த கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இது எல்லாத்தையுமே he announced boldly அப்படின்னு நம்மளால சொல்லப்படுது. அப்ப இதற்கான அடிப்படை வரையறைகள் என்ன ரீசன்னால இந்த உலக பெருமந்தம் கிரேட் டிப்ரெஷன்ங்கிறது ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத தன்னுடைய புத்தகத்தின் வாயிலாக 67 to 1960 அப்படிங்கிற மானிட்டரி ஹிஸ்டரி ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு தன்னுடைய புத்தகத்துல வெளிப்படுத்தியிருப்பாருங்க. யாரு பார்த்தீங்கன்னா நம்மளோட மில்டன் ஃப்ரைட்மேன். அப்ப அமெரிக்காவினுடைய அந்த ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் அப்படிங்கிறதுல ஏற்பட்ட குளறுபடிகள் தான் நமக்கு இந்த பெருமந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுறதுக்கான காரணம். அதை ரொம்ப தைரியமா சொன்ன ஒரு மிகப்பெரிய பர்சனாலிட்டியாக தான் யார் பார்க்கப்படுது, நம்மளுடைய மில்டன் ஃப்ரைட்மேன் அப்படிங்கிறவங்க பார்க்கப்படுறாங்க. சரிங்களா? ஸோ பொதுவாகவே நம்மளுடைய மானிட்டரி பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்பான்ஷனரி பாலிசி அண்ட் கான்ட்ராக்டனரி பாலிசி அப்படின்னு நம்ம ரெண்டா சொல்லுவோம். சரிங்களா? இதுல இந்த எக்ஸ்பான்ஷனரி பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சீப் மணி பாலிசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இந்த சீப் மணி பாலிசின்னு சொல்லப்படும் பொழுது மானிட்டரி அத்தாரிட்டி ஒரு எக்கானமியை ஸ்டிமுலேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த விஷயம் பார்க்கப்படுதுங்க. அப்ப ஒரு ஷார்ட் டைம்ல நம்மளுடைய எக்ஸ்பான்ஷனரி பாலிசி அப்படிங்கிறது நமக்கு மெயினா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நார்மலை விட நமக்கு குறைக்கப்படுது அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுடைய மணி என்ன ஆகும், யூஸ்வலா இருக்கிறத விட நம்மளுடைய டோட்டல் சப்ளை ஆஃப் த மணி அன்யூஸ்வலா நமக்கு சேஞ்சஸ் ஆகும். அப்ப நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரோ பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல எக்ஸ்பென்சிவ், அதாவது கிரெடிட்டினுடைய எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும், நமக்கு மாற்றம் அடைய ஆரம்பிக்கும். அப்ப மக்கள் எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது மக்கள் கிட்ட அதிகமா போக ஆரம்பிக்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த பாலிசிஸ் தான் நம்ம எக்ஸ்பான்ஷனரி பாலிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதுவே கான்ட்ராக்டனரி பாலிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் டியர் மணி பாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம ஷார்ட் டேர்ம் பாலிசி, ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக தான் நம்ம சொல்லுவோம். நார்மல் டைமை விட நம்மளுடைய ரேட் ஆஃப் growth அப்படிங்கிறது ஸ்லோவா இருக்கக்கூடிய டைம் பிளஸ் மணியினுடைய சப்ளை பார்த்தீங்க அப்படின்னா குறைந்து இருக்கக்கூடிய காலநிலை தான் நம்ம கான்ட்ராக்டனரி மானிட்டரி பாலிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்ப இந்த ஷார்ட் டேர்ம் எக்கனாமிக் growth நமக்கு இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறதுக்காக தான் என்ன பண்ணப்படுது, இந்த கான்ட்ராக்டனரி பாலிசி அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. ஆனா this